ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உலக ஆட்டிசம் தினம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே அனுசரிக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இன்றைக்கி நம்மளோட பற்றின நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நம்மளோட பங்கேற்று நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வந்து நமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு வந்து டாக்டர் தாமரை, மருத்துவ அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர். அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அதாவது மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையம் கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு மோர் தென் 20 இயர்ஸ் வந்து இது வந்து அவங்களோட இந்த சேவை மருத்துவ சேவை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது ஆட்டிசம் தொடர்பான நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் எல்லாருக்குமே இருக்கும். அது தொடர்பான நிறைய கேள்விகளுக்கும் நிறைய சந்தேகங்களுக்கும் வந்து இன்றைக்கி நம்ம அவங்களோட பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ முதல்ல வந்து நிகழ்ச்சி அவங்களை நம்ம வரவேற்றலாம். ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ முதல்ல வந்துட்டு நான் இதிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உலக ஆட்டிசம் தினம். ஸோ அதனால் அதனுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து இது என்ன அப்படிங்கிறத முதலே நம்ம சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான அன்பான வணக்கங்கள். இந்த அன்புன்ற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். நம்ம வந்து ஒரு ஆட்டிச விழிப்புணர்வை பற்றி பேசுகிறப்ப ஸோ இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உலக மதியிறுக்க விழிப்புணர்வு தினம், ஆட்டிசம் அவேர்னஸ் டே, தட் இஸ் வேர்ல்டு ஆட்டிசம் டேன்னு நம்ம இதை கொண்டாடுறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கொண்டாடுற மாதிரி தான், ஒரு அவேர்னஸ், எல்லா மக்களுக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துக்குரிய கருப்பொருள் பார்த்திங்கன்னா நரம்பியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், தட் இஸ் அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி. ஆட்டிசம்ன்றதே ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் தான், அது ஒரு நோய் கிடையாது. அதுக்கு பன்முகத்தன்மைகள் இருக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஐநாவோட நிலையான வளர்ச்சி இலக்குகள்னு சில இலக்குகள் நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இலக்குகளோட நம்ம ஆட்டிசத்தையும் நம்ம அது கூட வந்து இணைக்க போகிறோம். இந்த மாதிரி இணைக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னா, நிலையான வளர்ச்சி இலக்கு, தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் 3 and 4 நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். நிலையான வளர்ச்சி இலக்கு 3, நிலையான வளர்ச்சி இலக்கு 4, இது இரண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து நிலையான வளர்ச்சி இலக்கு 3னா என்னன்னு தெரியணும், 4 என்னன்னு தெரியணும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் 2030க்குள்ளே நம்ம அடையணும். அதுதான் நம்மளோட இந்தியாவோட முக்கியத்துவம். ப்ளஸ் ஐநா சபைகளும் அதுக்காக தான் நம்ம வந்து கூடுறோம். ஸோ 3, 4 பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான நல்வாழ்வு. ஸோ ஆட்டிசத்தினால் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஆரோக்கிய நல்வாழ்வு கொடுக்கணுன்றது நம்ம சமுதாயம் ப்ளஸ் நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ் நம்ம எல்லாரோட கடமை. ப்ளஸ் குவாலிட்டி எஜுகேஷன், நல்ல விதமான ஒரு கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சமூகத்தில் உள்ளடக்கிய ஒரு நல்ல விதமான கல்வி கொடுக்கறது. இது ரெண்டும் தான் நம்மளோட நிலையான வளர்ச்சி இலக்கு 3 மற்றும் 4. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த தடவைக்குரிய அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி அண்ட் யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் தமிழில், நரம்பியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட கருப்பொருள், தீம். ஸோ இந்த தீமை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும். எல்லாருக்குமே கதை கேட்கறதுக்கு பிடிக்கும்ல. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கதை சொல்லி தான் அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் ஆரம்பிப்போம். 2007ஆம் ஆண்டு ஐநா சபையில் உட்காந்து அவங்க டிசைடட் ஒரு டிசிஷனுக்கு வந்தாங்க. ஏப்ரல் 2ன்ற தினத்தை வந்து நம்ம வந்து ஆட்டிசம் அவேர்னஸ் டேயாக கொண்டாடுவோம், அனுசரிக்கணும். அது மூலமாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 17 வருடங்கள் வந்து அன்னைக்கு ஐநா சபை கூட்டத்துக்கப்புறம் நம்ம ஒரு 17 வருடங்கள் கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த தினத்தில் வந்து அதை நம்ம எந்த அளவுக்கு ஆட்டிசம்னால் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, நம்ம எந்த விதத்தில் நம்ம ஒரு சமுதாயமாக அவங்கள நம்ம கூட உள்ளடக்கிறோன்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ். அதை நான் வந்து இந்த தருணத்தில் எல்லா நேயர்கள் ப்ளஸ் அனைத்து சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே. ஸோ ஓகே மேம். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நீ சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து ஆட்டிசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம பார்க்குற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நிறைய திரும்ப அவேர்னஸ் வந்து கொடுத்து ஓரளவுக்கு அந்த பார்வையை வந்து மக்கள் மத்தியில் மாறி இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளை வந்து அவங்க பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகி இருக்கு? ஆக்சுவலி இதில் இந்த கேள்விக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து இந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது ஆரம்ப அறிகுறிகளை மிக இளம் வயதிலேயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த குழந்தைகளை ஒரு நியர் நார்மல் அளவுக்காக நம்மளால் வந்து அதுக்கான முயற்சிகளை பிரயத்தனங்களை நம்ம செய்ய முடியும். ஓகே, அதுக்கு தான் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து விதவிதமான நிறைய வந்து இன்டர்வென்ஷன்ஸு, பிளான்ஸு, பாலிசிஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஒரு குழந்தைன்னு பார்த்திங்கன்னா 16 மாதங்கள்லேயே அந்த குழந்தையோட வளர்ச்சியில் ஏதோ பிறழ்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதன் மூலம் நான் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா 16 மாதங்கள்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூப்பிட்ட குரலுக்கு டக்குன்னு அம்மாட்ட திரும்பி வராது, கண்ணோட கண்ணு பார்த்து பேசாது, வெளியே இருந்து சித்தப்பா மாமா பாட்டிலாம் வந்தால் அவங்கள்ட்ட போய் விளையாடாது, தனக்குன்னு ஒரு பொருளையோ எதையாவது ஒரு விருப்பப்பட்ட இடத்துல வச்சுக்கிட்டு அது மட்டுமே விளையாண்டுட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று கேட்டால் ஒரு இடத்த சுட்டி காமிக்க சொன்னால் சுட்டி காமிக்காது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் அவங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை நம்ம வந்து 1 வயது 2 மாதங்கள், 1 வயது 3 மாதங்கள், 16 மாதங்கள்லேயே, நான் சொல்கிறது குழந்தை பிறந்து 16 மாதங்கள்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து நல்லா வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலோ அந்தமாரி நம்மள்ட்ட இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை உண்டு பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து காமனாக ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை அப்போவே எல்லா தாய்மார்களும் என் குழந்தைகிட்ட ஏதோ சில பிறழ்கள் இருக்குது அப்படின்றது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியணும். தாய்மார்கள்னு நான் சொல்கிறது அந்த என்டையர் ஃபேமிலிக்கு. பட் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறோம், அப்பா கையில் ஒரு மொபைல், அம்மா கையில் லேப்டாப்பு, ஸோ குழந்தை கையில் ஒரு மொபைல் போயிடுது. ஸோ குழந்தையோட அந்த வளர்ச்சி பரிமாணங்களை நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியல. ஸோ அந்த வளர்ச்சி பரிமாணங்களை நம்ம பார்க்கணும், அதை ஏர்லியாகவே கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியை ஒரு மருத்துவமனை, குழந்தை மருத்துவர், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், அதுக்காக ஒரு டீமே இயங்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்துட்டா அந்த குழந்தைய ரொம்ப நல்லா சேஃபாகவே சரி பண்ணி ஓரளவுக்கு அவங்கள நியர் நார்மலாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம வந்து அவங்கள வந்து கொடுக்க முடியும். அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ். ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், மிக இளம் வயதிலேயே ஒரு குழந்தைக்கான ஆட்டிசத்துக்குரிய அறிகுறிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற செஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கான ஆரம்பகால பயிற்சி, அந்த வார்த்தையே ஆரம்பகால பயிற்சி, அதை ரெண்டையும் நம்ம செய்வது மூலம் நீங்கள் கேட்ட கேள்வியான அந்த குழந்தைய ஏன் ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற நிலைமைக்கே நம்ம அந்த குழந்தைய கொண்டு போக வேண்டாம். ஓகே. ஸோ அந்த 16 மாதங்கள், 1 வயசு 2 மாதம், நான் சொல்கிறது இவ்வளோ குட்டியில் 2 வயதுக்கு உள்ளேயே நம்ம எல்லா அந்த ஏர்லி ஃபீச்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமா வந்து அந்த குழந்தைய நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிறலாக இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்க வந்துட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதுக்கான ஒரு பிரத்யேக பிரிவு இயங்கிட்டிருக்கு. அதை நான் நேயர்கள் அனைவருக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதற்கு பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர், மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையம். அங்கே ஒரு டீம் வந்து குழந்தை மருத்துவர், மருத்துவ அதிகாரி, அப்புறம் மன உளவியாளர், பேச்சு பயிற்சியாளர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸில் வந்து இன்க்ளூசிவ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு பன்முக பயிற்சி அந்த குழந்தைகிட்ட வீட்டில் இத்தனை பேர் கிடைக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த குழந்தைய நாங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையோட வளர்ச்சி பாதையில் நாங்கள் அவங்க ஒரு ஃபேமிலியாக அவங்க கூட இருந்து அந்த குழந்தைய ஒரு நல்ல குழந்தையா, அந்த குழந்தைக்கு என்னென்ன பிறல்கள் இருந்ததோ அந்த பிறல்களை ட்ரை பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு we will give our full efforts. இந்த டீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இலவசமாக கிடைக்கிது. இவ்வளோ பயிற்சிகளும் ஒரு குடையின் கீழ் கிடைக்கிது அப்படின்றத நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லா நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பா எப்பவுமே வந்து இந்த வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இது இன்னொன்று என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், என்னோட பிள்ளை அப்படி கிடையாது, அவன் வந்து நார்மல் தான் அப்படி. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம இங்க வந்து கொஞ்சம் முன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு விஷயம் செய்ய முடியும். இப்போ நீங்க அந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸை வந்து கன்வின்ஸ் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பா வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க முன் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து அந்த ஹிண்ட்ரன்சஸ், தடைன்றது நிறைய இருக்குது இன்னமுமே. ஸோ அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் அவங்களோட
ஃபாதர் இன்லா மதர் இன்லா இல்லைப்பா நான்லாம் லேட்டாக தான் பேசினேன், எங்கள் மாமா லேட்டாக தான் பேசினாரு, உங்கள் அப்பாவே லேட்டாக தான்ப்பா பேசினாங்க, 5 வயசு 6 வயசில் தான்ப்பா பேசுவாங்க, அவன் பேசாமல் இருக்கிறது ஒன்றும் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தடை வந்து வீட்டு லெவல்லே மோஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து அந்த பேரியரை பிரேக் பண்ணி இந்த தாய்மார்கள் வந்து நிறைய தாய்மார்கள் இப்போ முன் வந்துட்டாங்க. இல்லை மேடம் எனக்கு பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு, எனக்கு இவன் வந்து என்னோட அக்கா குழந்த மாதிரி இவன் இல்லை, என் அக்கா குழந்தை நல்லா இருந்தான் 1.25 வயசுலலாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இன்னும் தாய்மார்களுக்கு அந்த தடை இருக்குது. இந்த நிகழ்வு மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு குழந்தை அம்மா வந்து சில ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய அவங்களோட மற்ற சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு சொல்கிற எல்லாருமே அதுக்கான உடனோ இருந்து கூட அனுப்பிச்சி வைக்கணும். நாங்கள் ஒரு ஃபேமிலிலாம் பார்த்தோம். அதில் வந்து அவங்களோட மதர் இன்லா தட் இஸ் மாமியார் அத்தைன்றவங்க அவங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. யாருமே ஒத்துக்கல, பட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், எனக்கு வந்து தம்பி வேறு மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க கூடவே பயிற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே அவங்களோட இணைஞ்சு செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி இது. அந்த தேருன்றது அந்த குழந்தை, அதில் அச்சானின்றது அம்மா. நாங்கள் எல்லாரும் அந்த தேரை இழுத்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நிற்க வைக்க போகிறோம். ஸோ அந்த தேர் இழுக்கிற அந்த பங்களிப்பில், ஏன்னா தேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தேருக்குள்ள இருக்க சாமி வந்து குழந்தை மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த தேர் இழுக்கிற மொத்த டீம்ன்றது தான் இந்த மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையத்தில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டீம் எஃபர்ட்ஸ். கிட்டத்தட்ட 12-13 பேருக்குரிய டீம். ஸோ அந்த ஒரு குட்டி குழந்தைய, ஒரு 1.5 வயசு 2 வயசில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைய மட்டும் நாங்கள் அடாப்ட் பண்ணுறதில்ல, அம்மா பாட்டி தாத்தா, ஏன்னா வந்து ஒரு குடும்பத்தோடு தான் அந்த குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து 7 வயசு 8 வயசு பெரியவங்க கிடையாது. அந்த குழந்தைய அப்படியே நாங்கள் அந்த ஜேர்னியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தைங்கள்லாம் 2 வருடங்களாக தொடர்ந்து தெரப்பி வர குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் யூனிக், அவங்களோட பிரச்சனைகள் யூனிக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போடணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த ஜேர்னியில் நம்ம வந்து பங்களிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னியில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் சமூகமாக கம்யூனிட்டியாக நம்ம எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் என்னோட முக்கியமான வேண்டுகோள் இந்த விழிப்புணர்வு தினத்தில். ஓகே, கண்டிப்பாக மேம். ஸோ ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நேர்களை இன்றைக்கி வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்முடன் டாக்டர் தாமரை மருத்துவ அதிகாரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து உலக ஆட்டிசம் தினம் தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு வந்து அவங்க பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க கூட நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரம் 3:20 ஆயிட்டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் தாமரை மருத்துவ அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க. உலகம் ஆட்டிசம் தினம் தொடர்பாக இன்றைக்கி வந்து அவங்க நிறைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இது நம்மளோட ஒரு நேயர் ஒருத்தவங்க வந்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்களோட பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மேம் ஷர்மிளா ஃப்ரம் சென்னை மேம். ஆவடியில் இருக்கேன் நான். ஓகே மேம். ஸோ உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மேம். எஸ் மேம், நான் வந்து ஆட்டிஸ்டிக் கிட்டோட மதர் தான் ஆக்சுவலி. லைக் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் என்னோட ப்ரெக்னென்சில நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. குழந்தை எப்படி படிக்க வைக்கணும், அவனுக்கு இது நல்லா புதுசா பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஹாப்பியா தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஆட்டிஸ்டிக் ஆட்டிசம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ த்ரூ அவுட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் ப்ரெக்னென்சி அண்ட் தென் குழந்தை வளர்க்கறது அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ என்னோட பையன் வந்து ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டான், அழுவான், வீட்டை விட்டு வெளியே போனாலே அழுவான். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு. என்ன இது, நம்ம நிறைய குழந்தைங்க பார்ப்போம்ல என்விரான்மெண்ட்ல. ஸோ அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது இவன் ஏன் வந்து என்கேஜ் ஆக மாட்டேங்கிறான், ஏன் வந்து நேம் காலிங் ரெஸ்பாண்ட் பண்ண, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ லைக் 1 இயர்க்கு அப்புறம் சில ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இல்ல, தாத்தா பாட்டியும் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான், ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஸோ அப்போ வந்து லைக் 1.5 இயர்ஸ் அந்த டைம்ல வந்துட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். டில் 2 இயர்ஸ் வரைக்கும் அவனோட வேர்பலி அவனுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லைன்னா நம்ம டாக்டர் கிட்ட போயிடணுன்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ நான் இதை பத்தி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலோ இல்ல வேற யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வா சரியாயிரும், இல்லைன்னா வந்து சாமிக்கு ப்ரே பண்ணிக்கோ, இல்ல இது வந்து எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சு 5 இயர்ஸ்ல பேசிட்டாங்க,
உங்க தாத்தா இப்படிதான் இருந்தாங்க, பாட்டி இப்படி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. நம்ம அந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்க சொல்றதை கேட்டு அமைதியாயிருவாங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லை. டில் 2 years அவனுக்கு கரெக்டா செகண்ட் பர்த்டே வரும்போது அவங்க கிட்ட இருந்து எந்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ப்ராமினெண்டா இருந்தது. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு லைக் நம்ம வந்து டாக்டர் கிட்ட போறதா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க பிளே ஸ்கூல்ல போட்டு பார்க்கலாம், லைக் கோவிட்ல பிறந்ததுனால நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் வந்து ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருந்தது, ஒரு 4 to 5 ஃபீச்சர்ஸ் வந்து அவனுக்கு இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து அசஸ்மெண்ட் எடுக்கும்போது லைக் அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம அந்த குழந்தைக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்றதுல வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நான் 2 yearsல தெரப்பி எடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, என் குழந்தைக்கு வந்துட்டு ஐ கான்டாக்ட் இல்லாம இருந்துச்சு, நேம் காலிங்க்கு ரெஸ்பான்ஸ் இல்ல, கான்வர்சேஷன்ஸ்ல என்கேஜ் ஆகும். நம்ம எதுவுமே புதுசா சொல்லிக் கொடுக்க முடியாது, கான்வர்சேஷன்ஸ்ல என்கேஜ் ஆகலன்னா குழந்தை லேர்னிங் பண்ணாது இல்லைங்களா. 2 yearsல நான் வந்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணும் போது என்னாச்சுன்னா, லைக் ஸ்லோவா வெர்பலி அவன் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல வேணும், வேண்டாம், குடு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட இருந்து குறைஞ்சது. ஸோ இது எல்லாமே வந்து எங்கன்னா எனக்கு ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பிஸ் அவனுக்கு வந்து எடுக்க எடுக்க என்ன ஆச்சுன்னா அவன் ஸ்லோலி பேச ஆரம்பிச்சான், ஐ கான்டாக்ட் கொண்டு வந்தான். ஸோ கான்வர்சேஷன்ஸ்ல வந்து எப்படி என்கேஜ் பண்ணணும்ன்றதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து இந்த 2 yearsல ஸ்டார்ட் பண்ணாம குழந்தைக்கு வந்து ஒரு 5 yearsல நம்ம தெரப்பி எடுக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு குழந்தைய கொண்டு போக முடியாது. ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியாது அப்படின்னும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்கூல் சைட்ல புல்லிங் நடக்கும், டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்காது, ஸ்கூல்ல இருந்து டிராப் பண்ணிடுவாங்க, ஆப்வியஸ்லி ஸ்கூல்ல இருந்து டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். இதுல வந்து என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தை மேடம் சொன்ன மாதிரி 16 monthsல ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா மதரோட இன்ஸ்டிங்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். ஸோ குழந்தைகிட்ட டிஃபரன்சஸ் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா அப்ப டாக்டர் கிட்ட கொண்டு போயிடணும், ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொண்டு போயிட்டு தெரப்பீஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ ஹோம் பிளான் சரியா கொடுப்பாங்க, தெரப்பீஸ்ல அவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம ஃபேமிலியா நிறைய சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒர்க் பண்ணும்போது குழந்தைகிட்ட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர, குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு போய் நம்ம சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் தேவையோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு வந்து தெரப்பி அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னுமே எப்படி இருக்குன்னா, இது வந்து குழந்தை வந்து மென்டலி அஃபெக்டட் அந்த மாதிரி கிடையாது. they are different, அவ்வளவுதான், not less, they are different, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஒரு அம்மாவை ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்து நீங்க ஒரு தனி கேர் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஆர்ச்சர்டுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேர் தேவைப்படும். அந்த மாதிரி எல்லா கிட்ஸ் போலயும் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அடிஷனல் கேர் தேவைப்படும். ஸோ ஃபேமிலி சைட்ல நிறைய சப்போர்ட் வேணும், ஸ்கூல் சைட்ல ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் வேணும். இதெல்லாம் நம்ம வந்து வீட்லயே சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா எதுவுமே ஆக போறது கிடையாது. ஸோ நீங்க வந்து ப்ராப்பர் கரெக்ட் ஏஜ்ல வந்து நீங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட் பார்ப்பாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், என்ன மாதிரி தெரப்பிஸ் வந்து குழந்தைக்கு தேவைப்படும்ன்றத அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுல நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ தெரப்பிஸ்ன்னு சொல்லும் போது வெரி காஸ்ட்லி. ஆக்சுவலி நீங்க பிரைவேட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஒரு செஷனுக்கு பாத்தீங்கன்னா லைக் 45 minutes தான் இருக்கும், they will cost around like 1000 rupees. இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 400, 500, அந்த 45 minutes ஆஃப் செஷன்ஸ் நம்ம கொடுப்பாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா நீங்க 30,000, 40,000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா பேரண்ட்ஸ்னாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கம் அப் வித் மெனி இனிஷியேட்டிவ்ஸ். அதுல நான் பார்த்த வரைக்கும் சென்னையில ஸ்டான்லில they are doing best treatment. அங்க வந்து சென்சரி இன்டகிரேஷன் பார்க், தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது, சென்சரி இன்டகிரேஷன் பார்க் இருக்கு. அதே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நான் வெளியே எடுக்கிற அந்த பிரைவேட் தெரப்பீஸ்ல எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டே அங்க வந்து அவ்வளோ அழகா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ தெரப்பீஸ், டாக்டர் தாமரை மேம் அவங்களோட டீம் வந்து அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காங்க தெரப்பீஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் டேக் ஹோம் மெசேஜ் என்ன கொடுக்க விரும்புறேன்னா, குழந்தைங்க உங்க வீட்டை சுத்தி இப்ப ஆஃப்டர் 2020 கோவிடுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது மேபி விர்ச்சுவல் ஆட்டிசமா இருக்கலாம், இல்ல குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து இந்த ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களை ஐடென்டிஃபை பண்றீங்க, ஐ கான்டாக்ட் இல்ல, குழந்தை வந்து அந்த என்விரான்மெண்ட்ல மிங்கிள் ஆகாம இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அவேக் ஆயிட்டு உடனே கோயில் அந்த மாதிரி எல்லாம் போகாம
ப்ளீஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. பீடியாட்ரிஷியன் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. டிஐசிக்கு வாங்க, ஸ்டான்லிக்கு அசஸ்மெண்ட் எடுங்க. அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தெரபிஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லயும் நல்ல சப்போர்ட் இருக்கு. இல்ல உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா யூ கேன் கோ டு பிரைவேட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு நியர் நார்மலுக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்துட முடியும். நான் இப்ப வந்து 2 இயர்ஸ்ல இருந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் 5 இப்ப வந்து அவனுக்கு 5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 5 இயர்ஸ்ல இன்னுமே அந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு நிறைய இருக்கு. பட் ஸ்கூல்ல வந்து ஹிஸ் டூயிங் எல்கேஜி நவ். எல்கேஜில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவன் 92% ஸ்கோர் பண்ணிருக்கான். லைக் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானா அதுக்கு நான் தெரப்பி தான் சொல்லுவேன். நான் இந்த தெரப்பி இல்லாம நான் அன்னைக்கு வீட்லயே உட்கார்ந்து இருந்தேன்னா கண்டிப்பா அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ டேக் ஹோம் மெசேஜஸ் என்னன்னா குழந்தைக்கு வந்து சுத்தி முத்தி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்கேயாவது நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா கரெக்டான அட்வைஸ் கொடுங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. வீட்லயே நீங்க உட்காந்து சரியாயிடும் சொன்னீங்கன்னா எதுவும் சரியாகாது. ஸோ கரெக்டான அட்வைஸ் கொடுங்க. நீங்க பீடியாட்ரிஷியன் பாக்குறதோ இல்ல ஸ்டான்லில டிஐசி நீங்க வந்து அப்ரோச் பண்றதோ கரெக்டான மெத்தடா இருக்கும். அண்ட் மேம் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான என்விரான்மெண்ட் ஃபேமிலி சைட்ல வேணும், ஸ்கூல் சைட்ல வேணும். லைக் குழந்தை வந்து இப்படி இருக்கிறதுக்கு பேரண்ட் தான் ரீசன் அந்த மாதிரி சொல்லாம ப்ளீஸ் பி சப்போர்ட்டிவ். அப்பதான் அந்த குழந்தையும் கொண்டு வர முடியும். பிகாஸ் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் நீங்க அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து இன்னைக்கு ஆட்டிசம்ல பாதிச்சு பட் அவங்களோட தியரிஸ் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஆட்டிசம் இருக்கு. ஸோ அந்த தியரிஸ் தான் நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களால நிறைய சாதிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் நம்ம வந்து கொடுக்கும் போது தான் அந்த குழந்தைங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றதை கேட்டு கண்டிப்பா அவங்களும் வந்து அது கண்டிப்பா நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். ஸோ உங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய தயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா வந்துட்டு ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கான ஒரு வே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் நேயர்களே நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி மேம் கிட்ட உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கால் பண்ணலாம். 2499 1014 2998 1726 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். திரும்ப ஒரு முறை எண்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன். 2499 1014 2498 1726 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி ஏதாச்சும் ஒரு சின்ன கமெண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்றி. ஆக்சுவலி இந்த அம்மா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணதுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஒரு மருத்துவராக நாங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறப்பையும் ஒரு அம்மாவாக அவங்களோட ஜேர்னி எப்படி இருதுன்றது கண்டிப்பாக நிறைய தாய்மார்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது எதுக்காக இப்படி சொல்ல வரோன்னா அந்த இளம் வயதிலேயே ஆரம்பகால பயிற்சி ஏன் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீசன்ட் ரிசர்ச் வாட் சேஸஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரெயின்ன்றது நம்மளோட மூளை. நாங்கள் ஆக்சுவலி ஒரு குழந்தை வருதுன்னா அந்த மூளையை நம்ம வந்து கண்ணில் வந்து நாங்கள் விஷுவலைஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து அது கூடவே பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு குட்டி மூளையை உள்ளே வராங்க. 5 வயசு 6 வயசில் தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டெவலப்மெண்ட். 80% ஆஃப் உங்களோட மூளை வந்து டெவலப்ஸ் பை 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அப்போது அந்த மூளையோட சினாப்சஸ் தட் இஸ் அந்த நியூரான்ஸ் கனெக்டிவிட்டி இந்த விதமான ஒரு வளர்ச்சி பாதைன்னு சொல்லுவோம். பிரெயின் பிளாஸ்டிசிட்டி. அதாவது நம்ம பிரெயின் எப்படின்னா நம்ம புதுசாக அடாப்ட் பண்ணிக்கிறோம், புதுசாக சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோன்றப்ப அந்த ஸ்டிமுலையை டக்குன்னு நம்ம பிரெயின் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். எப்போ கேட்ச் பண்ணிக்கணும்னா அந்த அப் டு 6 இயர்ஸ் 7 இயர்ஸுக்குள்ளே பிகாஸ் ஆஃப் திஸ் கான்செப்ட் ஆஃப் நியூரோ பிளாஸ்டிசிட்டி தட் இஸ் யுவர் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி என்ன ஆகும்னா பிளாஸ்டிசிட்டினா மோல்டிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளையாரை நம்ம பிடிக்கிறோம், ஒரு களிமண்ணை வந்து நம்ம வந்து பிள்ளையாராக அது அழகான ஒரு விநாயகராக செஞ்சு வைக்கிறோம்ல நம்மளோட எல்லா விநாயகர் சதுர்த்திக்கும். ஸோ அது முன்னாடி என்னவாக இருந்திருக்கு, ஒரு சின்ன களிமண்ணாக தான் இருந்தது. அதேமாரி தான் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ஒரு மஞ்சள் எடுத்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிரெயின்ன்றது 2 வயசுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஆரம்பகால பயிற்சிகள் எல்லாத்தையும் ஆரம்பித்தோம்னா the brain will be very happy. சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் அதே இது இந்த குழந்தைங்களுக்கான அந்த யூனிக் ஃபீச்சர்ஸை வச்சு ஒரு பிரெயின் வந்து அவங்க
அவங்களா ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு 7 வயசு 8 வயசு வரைக்கும் நம்ம எந்த விதமான பயிற்சிகளுமே கொடுக்காம அந்த குழந்தைக்கு சரியாயிடும், இல்லை ஐயோ நான் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கோ இல்லை ஏதாவது நினச்சிருவாங்களோ, என்னைய வந்து தப்பாக பேசிடுவாங்களோ, நீ இந்த நல்லபடியாக உன் குழந்தை வந்து ஒன்னால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரி எந்த விதமான ஸ்டிக்மாவோ எதுவுமே தேவையில்லை. தயவு செய்து சீக்கிரமே இந்த மாதிரி அறிகுறிகளை கண்டுபிடிச்சிட்டா நல்லாவே அந்த குழந்தைங்களோட பரிணாம வளர்ச்சின்றது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். அது ரீசன்ட் ரிசர்ச்சஸில் இட் ஹாஸ் பீன் ப்ரூவன் இன் மெனி பேப்பர்ஸ். பிகாஸ் நம்மளோட இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்ற கான்செப்ட்னால குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே வருது. ஸோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள், அந்த தாய் வந்து அவங்களோட 2 வயசில் அவங்க தெரப்பிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பன்முக பயிற்சிகள் அவங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் இருக்க ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் இருக்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது நம்ம ஏதாவது ஒன்று பேசினோம்னா அவங்க திருப்பி பேச மாட்டாங்க, வேர்பலாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று வேணும்னா கூட நம்ம கையை இழுத்துட்டு போய் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம 2 பேருமா அங்கே குட்டிமா காக்கா பாருங்க, குட்டிமா மியாவை பாருங்கன்னா நம்ம பார்க்க சொல்கிற இடத்துக்கு அந்த குழந்தை பார்க்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இது வந்து நம்ம 2 வயசுலேயே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இளம் வயதிலேயே அந்த குழந்தைய ஒரு குழந்தை நல மருத்துவர், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் இவங்கள்ட்ட போயிட்டு ஃபுல் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, வெதர் மைல்டாக இருக்காங்களா, மாடரேட்டாக இருக்காங்களா, இல்லை சிவியர் ஃபீச்சர்ஸோடு இருக்கிறாங்களான்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கான பன்முக பயிற்சி, இது வந்து ஒரு பயிற்சி கிடையாதுங்க, மல்டி மோடல் தெரப்பின்னு சொல்லுவோம், மல்டி டைமென்ஷனல் தெரப்பி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நான் இந்த ஆட்டிச விழிப்புணர்வு தினத்தில் நான் எல்லா நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அடுத்த நேர் இன்னொருத்தவங்க இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம், ராஜகோபால் பேசுறேன் மேடம், சென்னையிலேருந்து. சார் சொல்லுங்க சார் உங்களோட கேள்விகளை. அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆட்டிசம்னு ஒன்று சொல்றாங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று சொல்றாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு தெரியணும். ஓகே. அப்புறம் மேடம் வந்து 3 4 சொன்னாங்க, இப்போ 1 2 ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால் ஐயா அவர்களே. தேங்க்யூ ஐயா. ஆக்சுவலி உங்கள் கேள்விப்படி நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ் வந்து 17 கோல்கள் இருக்குது, வளர்ச்சி இலக்கு. அதில் வந்து இந்த வருடத்தோட கருப்பொருள் வந்து நம்ம SDG 4 and 5 வளர்ச்சி நிர்ணய இலக்கு வந்து இந்த 2 கோலையும் நம்ம வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அதோட நம்ம இணைக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. முன்னாடி வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் டிஸார்டர் தனியாக, ஆஸ்பெர்ஜஸ் சிண்ட்ரோம் தனியாக, ரெட் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பல விதமான நியூரோ டைவர்சிட்டிஸை வந்து தனித்தனியாக நம்ம வந்து வச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் DSM க்ரைட்டீரியான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அனைத்தையுமே ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடை தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ். இது வந்து நோய் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு வந்து வளர்ச்சி பாதையில் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சில விதமான ஒரு டிஃப்ரென்சஸ். ஸோ ஸ்பெக்ட்ரம்குள்ளே இது எல்லாமே அடங்கிரும் சார். ஓகே மேம். ஓகே, அடுத்த ஒரு நேரம் வந்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம் சார், யாரெங்கிருந்து பேசுறீங்க? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி நீங்க மேம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மிஸ்டர் பாபு. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி கேட்டுமே இருக்கேன் மேடம். இப்போ வந்து இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் அது எப்படி, அதை பற்றி தகவல் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு கேள்வி என்ன கொஞ்சம் தெளிவா கேட்கலாம். இந்த ஆட்டிசம் வர்றதுக்கு என்ன, எந்த காலத்தாலும் இந்த ஆட்டிசம் குழந்தை பாதிக்கப்படுது. ஓகே. ஆக்சுவலி மிஸ்டர் பாபு, ஆக்சுவலி என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணிகள்ன்றது இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்படலை. பட் இந்த விதமான காரணிகளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. மேபி அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை வந்து என்விரான்மெண்டலி, அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள், மரபணு கோளாறு, மரபணு டிசீசஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி. ஸோ பட் பின் பாயிண்ட் பண்ணி இதனால தான் இந்த ஆட்டிசம் வருது அப்படின்றது வந்து நம்மளால் வந்துட்டு இப்போதைக்கு இப்போ வரைக்குமே இன்னும் வந்து அது வந்து இது வந்து ஒரு நோயாக நம்ம சொல்கிறது இல்லைங்க. இது வந்து ஒரு குறைபாடாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஆட்டிசம் குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அதுக்கான காரணம் என்னன்னு போகிறத விட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான பயிற்சிகளையும் ஆரம்பித்து
அந்த குழந்தைய ஒரு சொசைட்டியில் நல்ல குழந்தைய ஆக்கிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் so many reasons, பட் ஸ்டில் எல்லாமே ஒரு தியரட்டிக்கலாக தான் இருக்குது. இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றது வந்து இன்னும் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டில் இட்ஸ் ஒன்று ஆராய்ச்சியில் தான் இருக்கிறோம் இன்னும் நம்ம. ஓகே மேம், இன்னொரு ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசுவாங்களா? பேசலாம் சார், பேசுங்க. வணக்கம் மேடம், நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம். இது வந்து இப்போ ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது வந்து முன்னோர்கள் காலத்துல இருந்ததா இந்த பிரச்சனை? ஏன்னா இது நோயும் இல்லை அப்படின்றீங்க. இப்போ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தருக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு 4-5 வயசு ஆகும் போது அதுக்கும் பாதிப்பு இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தைக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. எல்லாம் ஏஜ் ஏறக்குரிய அந்த 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. இது வந்து பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமா ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது? ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விட்டமின் குறைபாடோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக்கா அதை வந்து கியூர் பண்ண முடியுங்களா? மேரேஜுக்கு முன்னாடியே வந்து இது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? கடந்த முறை வந்து குழந்தைகள் நல மருத்துவரிடம் கேட்கப்பட்ட கேள்விதான், இது வந்து கர்ப்பத்துல இருக்கும் போதே வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டாக அதுக்கான வந்து தீர்வு, அதாவது சிகிச்சை முறை, இப்போ மருத்துவம் சார்ந்த சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கிடைக்குது. சமூகம் சார்ந்த ஒரு அரசு நல திட்டங்கள் ஏதேனும் இருக்கா மத்திய மாநில அரசு மூலியமா? இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த விழிப்புணர்வு நாளில் வந்து, ஏன்னா ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கு குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க வந்து படிப்பறிவும் இல்லாத ஏழப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க போயிட்டு எங்க சிகிச்சை பெறுறது, எங்க வந்து எந்த நல திட்டம் வாங்குறது? இப்ப இருக்கப்பட்டவங்க ஓரளவுக்கு பிரைவேட்ல கூட வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து செஞ்சுக்கிறாங்க. ஓகே சார், நீங்க இப்ப அந்த கேள்விகளுக்கு இப்ப மேம் வந்து பதில் சொல்வாங்க. சார், மரபணு காரணி கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல வரல சார். மரபணு காரணிகளுமா இருக்கலாம், பட் எதுவுமே வந்துட்டு நம்ம என்ன ப்ரூவனா இல்லை. மரபணு காரணியும் இருக்கு, ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஆட்டிஸ்டிக் குழந்தையா இருக்கிறச்ச 2வது குழந்தை அந்த ஒரு தாய்மார் வந்து கன்சீவ் ஆகுறாங்கன்னா 2வது குழந்தைக்கு ஒரு 15%லேருந்து 20% அதுக்கான ஃபீச்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சார். நம்ம மத்திய மாநில அரசுகள் நம்மளோட அரசாங்கத்தில் தான் சார் இது எல்லாமே இப்போ ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான் சார். இப்போது ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய மக்கள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த்து சென்னை, நம்ம அந்த வியாசர்பாடி, ராயபுரம், இந்த மாதிரி ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்க குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கான ஒரு சிகிச்சை முறையை தான் நம்ம வந்து அரசாங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையம் நன்றாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட இப்போ 34 DACs, அது அந்த நம்பரை இன்னும் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 36லேருந்து 39 வந்து மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு சேவை மையம்ன்றது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க சார்? ஸோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நீங்கள் அணுகுனீங்கன்னா அங்கே ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க சார். குழந்தைகள் நல மருத்துவர் இருக்காங்க, மருத்துவ அதிகாரி, ப்ளஸ் அவங்களோட ஒரு டீம், பேச்சு பயிற்சியாளர், இயன்முறை பயிற்சியாளர், ஃபிசிக்கல் தெரப்பி அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படும். தென் வந்து பேச்சு பயிற்சியாளர் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்களோட வேர்பலாக மாற்றுறது, அவங்களோட அந்த விதமான ஒரு டொமைனை பார்த்துக்கிறதுக்கு ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தோன்னா அவங்களோட செவித்திறன் கரெக்டாக இருக்கான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷனிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், கல்வியாளர், சிறப்பு கல்வியாளர், அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு என்ன விதமான காக்னிட்டிவ் தெரப்பி எப்படி வேணுன்றதை ஆரம்பிப்போம். மூளை செயல்பாடுகளுக்குரியது. மன உளவியாளர், சைக்காலஜிஸ்ட், அவங்க வந்து பிஹேவியரல் தெரப்பி கொடுப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 3.5 வயசு, 3.25 வயசு அந்த மாதிரி சமயங்களில் வந்து வார்த்தைகள் அவங்களால வந்து கம்யூனிகேஷன் பெட்டராக இல்லாதன்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபீலிங் வரும். நமக்கு இப்போது நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்குறீங்கன்னா அதற்கான பதில் சொல்கிறேன். ஸோ இந்த கம்யூனிகேஷன், பேச்சுன்றது ஒரு முக்கியமான காரணி நம்ம மனிதர்கள் வந்து நார்மலாக நடமாடிட்டு இருக்கிறது. ஸோ அந்த கம்யூனிகேஷன்றது அந்த 2 பேத்துக்குள்ளே கூடிய ஒரு உரையாடல், அவங்களோட எக்ஸ்ப்ரெசிவ் ஃபீலிங்ஸ் வந்து அவங்களால பண்ண முடியாது சார். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறப்போ மன உளவியாளர், சைக்காலஜிஸ்ட் செஷன்ஸ்,
பேரண்ட்ஸு. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் அந்த குழந்தைய வந்து கண்டினியூஸாக மானிட்டரும் பண்ணுவாங்க, தெரப்பியும் கொடுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மட்டும் இங்கே ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் தெரப்பி கொடுத்தா பத்தாது. இந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் அம்மாவும் கற்றுக் கொடுப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 or 2 months யூஸ்வலி வந்து குழந்தைங்கள மட்டும் உள்ள தெரப்பி பண்ணுறதை விட அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும் என்ன மாதிரி பயிற்சிகள் நான் வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் வந்து ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். டெய்லி ஹோம்ஒர்க் எழுதுவோம். அம்மா வந்து ஹோம்ஒர்க் எழுதினா தான் இங்கேருந்து வெளியே போக முடியும். அம்மா நெக்ஸ்ட் டே அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வரணும். குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாக்களுக்கு தான் ஹோம்ஒர்க்கு. ஸோ ஹோம் பிளான்ன்றதை கண்டிப்பாக கொடுத்து அனுப்போம். அது ஃபுல்லாக எளிமையான தமிழில் அவங்களுக்கு புரிதலுக்கான ஒரு விதத்தில் தான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாரி ஏழை எளிய மக்களுக்காகத்தான் நம்மளோட 2 அரசாங்கமும் நம்ம வந்து தேவையான இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. இது வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல வரணும்னா, யூனிசெஃப்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ப்ரோக்ராம்லேயும் யுனைடெட் இந்தியன் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி யூனிசெஃப்ன்றது இந்த குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு. ஸோ அவங்களும் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் அப்படின்றத தான் இப்போ தீமாக எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கம்யூனிட்டி லெவலில் ஒரு குழந்தைய எப்படி வந்து சீக்கிரமாகவே அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா அப்பா பாமரர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூலி வேலைக்கு போவாங்க, வயல் வெளியில் இருக்க வேலைக்கு போவாங்க, பட் அவங்களால கண்டுபிடிக்க தெரியாது. பட் ஆனால் முதல் 1000 நாட்கள் ஒரு விஹெச்ன்னு சொல்கிற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு, அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸு, தடுப்பூசி போட வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவிலியர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் எல்லாருமே வந்து இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸில் வந்து அதுவும் வந்து சஸ்டைனபிள் கோல்ஸில் வந்து அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ கம்யூனிட்டி லெவலில் இதுக்கான ஒரு அவேர்னஸை நம்ம உண்டு பண்ண போகிறோம். முதல் 1000 நாட்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் 3 வயசு கவர் ஆகிடுச்சா, ஸோ அம்மா அப்பாவுக்கு பெருசாக தெரியலை, ஓகே. பட் ஆனால் அந்த கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து தலை நின்றுச்சா, குழந்தை உட்காந்துருச்சா, குழந்தை வந்து அடுத்து வந்து எழுந்து நின்றுச்சா, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நின்றுச்சா அப்படின்றத தான் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தோம். பட் அதுக்கும் மேலே இன்னொரு படி போய் குழந்தை என்னை பார்த்து கண்ணோட கண்ணு பேசுதா, நான் ஹாய் சொன்னேன்னா என்கிட்ட திருப்பி ஹாய் சொல்லுதா, என்னை பார்த்து நல்லா வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுதா, இல்லை அதுவாக கையில் ஒரு டாயை வச்சுக்கிட்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கு பிடிச்ச பொருளை வச்சுக்கிட்டு எதையும் என்னை பார்க்காம இருக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து கம்யூனிட்டி லெவலில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் அனைத்தருக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்காக பிளான்ஸ் எல்லாமே இந்த நலத்திட்டங்கள்னு நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இதுதான். ஸோ மக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குழந்தையும் இதுக்கான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் பன்முக பயிற்சியாளர்களை நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போது மற்ற தாய்மார்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட மாதிரி உங்கள் குழந்தைய வந்து எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைங்களுக்கான, ஏன்னா ஒரு 7 வயசு 8 வயசில் நீங்கள் கூட்டிகிட்டு போய் செஷன்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதுக்கான பலன் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இளம் வயதிலேயே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் நம்ம அந்த டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இலவசமாக கிடைக்கிது நம்ம கவர்மெண்ட்டோட திட்டத்தின் மூலமாக. ஓகே டாக்டர், இன்னொருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகங்கள் நீங்க மேம் கிட்ட கேட்கலாம். மேம், எனக்கு 2 சந்தேகங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த குழந்தைகள் பொதுவாக ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, அவங்க பேர் சொன்னா ஐடென்டிஃபை பண்ணல, அல்லது குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட அவங்க டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே அவங்க டாக்டர் கிட்ட அந்த சிம்டம்ஸ் மாதிரி எல்லாம் சொன்னோன்னாவே அது ஆட்டிசம் அப்படிங்கறது பண்ணுவாங்களா, அல்லது ஏதாவது டெஸ்ட் மாதிரி இருக்கா மேம்? இந்த குழந்தை இது மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கு, இதுக்கு இந்த டெஸ்ட் பண்ணி என்ஷூர் பண்ணுவாங்களா? அது என்னுடைய முதல் கேள்வி மேம். 2வது, இந்த கற்றல் திறன் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இந்த குழந்தைகளுக்கு இருக்கும், அதை பெற்றோர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப வெகுளித்தன்மையா குழந்தைகளே இருப்பாங்க, பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் சைல்டுக்கு அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணி அவங்க தங்களையே பாதுகாக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் வீட்ல என்ன மாதிரியான குட்டி குட்டி ட்ரைனிங் கொடுக்கலாம் மேம்? இதை பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா விளக்கமா? மிக்க நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. ஸ்க்ரீனிங்
அதுக்கப்புறம் வந்து டயக்னாஸ்டிக் டூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து வேலிடேட்டட் ஸ்க்ரீனிங் டூல்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை குழந்தை நல மருத்துவர், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாருமே அதை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி இந்த குழந்தை மைல்டாக இருக்காங்க, மாடரேட்டாக இருக்காங்க, இல்லை சிவியர் ஃபீச்சர்ஸில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான தெரப்பிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் ஒவ்வொரு குழந்தைக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்குமா, ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் இருக்காது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது, சில விதமான பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கொலாபரேட்டிவாக பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கான டயக்னோசிஸ், ப்ரொவிஷ்னலாக ஒரு டயக்னோசிஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 2-3 வருடங்கள் அதற்கான பயிற்சியை அளிக்க சொல்லுவாங்க. நீங்கள் 2.25 வயசில் 2.5 வயசில் போகிறச்ச அதுக்கான பயிற்சிக்கு போங்க அப்படின்ற மாதிரி டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸும் குழந்தை நல மருத்துவரும் உடனே போனோன்னே சொல்லிடுவாங்க. ஆமாம்ப்பா, உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் தேவைப்படுது, தயவு செஞ்சு அந்த பயிற்சிகளை ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்க்ரீனிங் டூல்ஸும் இருக்குங்க, டயக்னாஸ்டிக் டூல்ஸும் இருக்குது, அதுக்கான வழிமுறைகள் ஆல்ரெடி இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா கற்றல் திறன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த 6 வயசுக்குள்ளே அந்த நம்மளோட பிரெயின் மூளை திறன்ன்றது கற்றலை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துக்கிறோம். ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்கக்கூடிய குழந்தைங்க ஆட்டிசம் ஃபீச்சர்ஸோடு இருக்கிறாங்கன்னா ஒரு 30% குழந்தைங்களுக்கு தான் அந்த இன்டெலெக்சுவல் காம்பனண்ட்ன்றத அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கற்றல் திறனுக்குரிய காம்பனண்ட் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். பட் அவங்களுக்குமே நம்ம வந்து ஏர்லியராகவே அவங்களுடைய காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து பென்சிலையோ பிடிச்சு அவங்களுக்கான பயிற்சிகள் எல்லாத்தையுமே மிக சீக்கிரமாகவே ஆரம்பிக்கிறப்ப the brain has the capacity to அந்த கற்றல் திறனை நல்லாவே அதிகமாக அழகாக அதை வந்து கேட்ச் பண்ணிக்கிறோம். ஸோ கற்றல் திறன் இன்னும் சில பார்த்திங்கன்னா ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் சில்ட்ரனும் இருக்கிறாங்க, ரொம்பவே சூப்பர் ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்க குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அண்ட் நம்மளோட குழந்தை நல மருத்துவர்கள் வந்து அதை அசஸ் பண்ணி அவங்களோட கற்றல் திறனுக்கு தனியாக அதுக்குன்னு நம்ம டூல்ஸ் இருக்குது. அவங்க எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுறாங்கன்னு பார்த்து அதுக்குரிய கிளாஸஸ் செஷன்ஸு எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஒரு குழந்தை அரித்மெட்டிக் நல்லா, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா போடுவாங்க, பட் அதே சமயம் அவங்களுக்கு லாங்குவேஜில் சில விதமான குறைபாடுகள் இருக்கும். ஸோ இதுக்கு தான் சிறப்பு கல்வியாளர் அப்படின்றவரே இந்த டீமில் இருக்கிறாங்க. நம்ம சொல்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய பன்முக பயிற்சியாளர் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு கல்வியாளர் இருக்காங்க. ஸோ அந்த சிறப்பு கல்வியாளர் வந்து அதில் தேர்ச்சி பெற்றவர். ஸோ அவர் வந்து இந்த குழந்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நவீனான்னு ஒரு குழந்தை 4 வயசில் நாம் வந்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அவங்களோட கற்றல் திறன் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்து அசஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட குழந்தை நல மருத்துவர் த என்டையர் டீம் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கான கற்றல் திறன் ப்ளஸ் அவங்கள எந்த கேட்டகரைஸ் பண்ணுறது, அதை எப்படி அந்த செஷன்ஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்குறது. முக்கியமானது நம்ம கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை ரெப்படிட்டிவாக திருப்பி வீட்டில் போய் நம்ம சொல்கிறப்ப அந்த பிரெயின் அதை மொத்தத்தையுமே நம்மளோட மூளை வந்து அழகாக அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து வெளிப்பாடாக காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வணக்கம். அடுத்து ஒரு நேர் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். ஓகே சார், நீங்கள் பேசலாம். டாக்டர் மேடம், எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக போகுது. சரிங்க சார். 1 இயரில் மேடம் 103, 102 ஃபீவர் வந்தது. அது ட்ரீட்மெண்ட் பண்ண சரியாக போச்சு. அன்னிலேருந்து ஒரு கண் ஒரு 10 செகண்ட் அப்படியே பார்க்குது மேடம். அதனால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். நான் 4 இயர்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக போகுது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். அப்போ கூட பார்க்குது மேடம் ஒரு செகண்ட். அது இதோட கனெக்ட் ஆயிருக்குமா அப்படிங்கறத அவர் கேக்குறாரு. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு அந்த ஜுரம் வந்து அந்த ஜுரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு சில வந்து மூளையில் வரக்கூடிய காய்ச்சல் மூலமாக சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து ஆட்டிசமோட ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு குழந்தைய நேராக பார்த்து நம்ம வந்து அதுக்கான இது பண்ணணும். இப்போ அவங்க இப்போதைக்கு ஏதாவது ஒரு குழந்தை நல மருத்துவரையோ இல்லை வளர்ச்சி குழந்தை நல மருத்துவர் யாரையாவது பார்த்துருக்கீங்களா?
பாக்குறேன் மேடம். ஜெகன் டாக்டர் காமகோடி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். அவங்களோட அதே மாதிரி விஷன் தெரபிஸ்டும் இருக்காங்கப்பா, ரீஹாபிலிட்டேஷன் தெரபிஸ்ட். இந்த நாங்கள் இப்போ சொல்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரில் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்றவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கண்ணுக்கு தேவையான பயிற்சிகள், அதுக்கான என்ன எதனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹோம் பிளானுமே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்க குழந்தைங்கள மருத்துவர் ப்ளஸ் நியூரோலஜிஸ்ட், ஆப்தல்மாலஜிஸ்ட், கண்ணுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கிற மருத்துவர்கள் ப்ளஸ் நரம்பியல் நிபுணர்கள் ப்ளஸ் குழந்தை மருத்துவர் ப்ளஸ் விஷன் தெரபிஸ்ட், இவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு பண்ணால், இன்னும் 4 வயசுன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ நமக்கு நிறையா முன்னேற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக அந்த டீமில் ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். வேலூர் மாவட்டம்னா அங்கேயே நம்ம காட்பாடியில் அடுக்கும்பாறையிலே நமக்கு வந்து சென்டர் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் இருக்க ஒரு டீம் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு தடவை நீங்கள் வந்து குழந்தைய காமிச்சிட்டு வந்தால் மிக்க நல்லதாக இருக்கும் சார். ஓகே மேம். ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு அது கேட்டுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு ஒரு நேரம் வந்து இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், என் பேர் ஜெயப்ரியா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஓகே மேம். நானுமே ஒரு ஆட்டிசம் சைல்டோட மதர் தான். எனக்கு வந்து ட்வின்ஸ் 2 குழந்தைங்க. ஓகே. 2 பேருமே வந்து பிறந்ததுலேருந்தே நல்லா இருந்தானுங்க. 1 இயர் வரைக்குமே வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2 பேருமே ஒரே மாதிரி பார்க்கறது, நேம் காலிங் ரெஸ்பான்ஸு, கூப்பிட்டா திரும்புறது, அதுக்கப்புறம் ஒன்னா விளையாடுறது எல்லாமே இருந்தது. ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சுன்னா, என்னோட ஒரு பையன் மட்டும் கூப்பிட்டா பார்க்க மாட்டான், பேர் கூப்பிட்டாலும் தெரியாது. அதுக்கப்புறமா வந்து யார் கூடவோ சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவன் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி வெளியே போக மாட்டான். முக்கியமா அவனுக்கு கிரௌடனாவே பிடிக்காது ஃபர்ஸ்ட். நான் வந்து என்ன நினைச்சேன்னா, சரி ட்வின்ஸ்னால வந்து 2 பேருமே வந்து நார்மல் தான், போக போக சரியாயிடும், 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, போக போக வந்து நார்மல் ஆயிடுவாங்க, அவன் வந்து கொஞ்சம் பழகணும், வயசு ஆச்சுன்னா வந்து வளர வளர அவன் சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து நாங்க அந்த அளவுக்கு அவன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணல. அவன் நார்மலா தான் இருக்கான். ஏன்னா ஒரு அம்மாவா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் பையன் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அந்த மாதிரிதான் நான் நினைச்சிருந்தேன். பட் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்ல வந்து என் பையனை வந்து அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்தது சொல்லி நான் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனேன். அப்போ வந்து அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவனுக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவனுக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனை எப்படி நாங்க கொண்டு வர போறோம், அதுல இருந்து அவன் எப்படி நார்மல் சைல்டா ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனது வந்து ஸ்டான்லிக்கு தான். ஸ்டான்லிக்கு போயிட்டு அங்க தாமரை மேம் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவங்க வந்து எனக்கு நான் இப்படிதான் இருந்தேன். ஆக்சுவலா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அவனுக்கு வந்து ஆட்டிசமா இருக்கு, என் குழந்தைக்கு இப்படி ஒரு டிசார்டர் வந்துருச்சு அப்படின்றதையே ஃபர்ஸ்ட் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்க போயிட்டு அவங்களோட மோட்டிவேஷனால மட்டும்தான் என் குழந்தை வந்து இன்னைக்கு நல்லா இருக்கான். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 8 months வந்து சாண்டிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். 8 months வந்து எல்லா தெரப்பியுமே அவங்க வந்து அங்க அந்த டீமே வந்து அவ்வளோ வந்து கோஆப்ரேட் பண்ணி எங்களால கொண்டு வர முடியும், நாங்க வந்து கண்டிப்பா பேச வைப்போம், நாங்க நீ வந்து எங்களை நம்பு அப்படின்னு சொல்லி என் பையனை வந்து இவ்வளவு தூரம் 8 மாசம் வரைக்குமே அவங்களோட குழந்தையா பார்த்து இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு என் பையன் வந்து நல்லா இருக்கான். என்னோட 2 பசங்களும் இன்னைக்கு ஒன்னா விளையாடுறாங்க. என் பையன் இன்னைக்கு வெளியே போனானோ அந்த கிரௌட் எல்லாம் பார்த்தாவே அவன் ரொம்ப பயப்படுவான். லைட் வெறிச்செல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதனாலே நாங்க அவ்வளவா அவனை வெளில எல்லாம் கூட்டு போக மாட்டோம். இன்னைக்கு என்னோட தம்பி மேரேஜ்ல வந்து என்னோட செகண்ட் பையனை விட அவன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தான். ரொம்ப ஆக்டிவா அவன் ஜாலியா விளையாடிட்டு என் குழந்தை இன்னைக்கு வந்து நார்மல் குழந்தையா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்டான்லியில தாமரை மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம எனக்கு
அவனை வந்து அவங்க குழந்தையா பார்த்த எல்லா தெரபிஸ்டுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே மேம். இது வந்து இந்த அவேர்னஸ் வந்து ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கணும். எனக்குமே இந்த அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அவன் நார்மலா தானே இருக்கான். நார்மலா அவனோட வேலை எல்லாமே அவனே பண்ணிப்பான். அவனுக்கு தண்ணி வேணுமா அவன் குடிப்பான், பசிச்சா அவன் சாப்பிடுவான். ஆனா வாயை திறந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டதே கிடையாது. பசிக்குதா ஏதாவது இருக்கா எடுத்து சாப்பிட்டுருவான், தண்ணி வேணுமா எடுத்து குடிப்பான். அந்த மாதிரிதான் இருந்தான். ஓகே அவன் நார்மலா இருக்கான் அப்படின்னு சொல்லிதான் நாங்க விட்டுட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் எங்களுக்கு ஆட்டிசம்னா ஒண்ணு இருக்கு, ஆட்டிசம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க, பேர் கூப்பிட்டா கூட தெரியாது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இதெல்லாம் தெரிய வந்தது. அதனால இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. இந்த அவேர்னஸ் வந்து எல்லார் வீட்டுக்கும் எல்லா வீட்டுல இருக்க ஒருத்தருக்கும் இதை பத்தி வந்து தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் மாதிரி இன்னும் நிறைய நீங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய கேம்ப் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்குமே இதை பத்தி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேம். நீங்க உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் கண்டிப்பா உங்க மூலமா நிறைய பேர் வந்துட்டு இன்னும் பயனடைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. ஓகே நேயர்களே, இன்னைக்கு வந்து உலக ஆட்டிசம் தினம் தொடர்பாக இன்னைக்கு நம்மளோட டாக்டர் தாமரை மருத்துவ அதிகாரி ஸ்டான்லி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்மளோட மேம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த ஒரு சென்டரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு 2 பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஷேர் பண்ணாங்க. நிச்சயமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய இன்னும் இந்த மாதிரி ஒரு சேவைகள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் மூலமாக நிறைய மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும். ஆக்சுவலாக ரொம்ப இதுக்கான வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தினம் இன்னைக்கு பார்த்தீங்கனாலே இன்றைக்கி வந்து ஆட்டிசம் விழிப்புணர்வு தினமாக தான் நம்ம உலகளாவே கொண்டாடுறோம். ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஆட்டிசத்துக்கான ஹை ரிஸ்க் ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஆரம்ப அறிகுறிகளை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா இந்த மதர்ஸ்லாம் எதுக்காக அவங்களாவே முன் வந்து பேசுகிறாங்கன்னா அது மூலமாக அவங்க நிறைய பலன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால இது மூலமாக இன்றைய தினத்தின் மூலமாகவும் எல்லா மக்களுக்கும் நான் இதை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எல்லா குழந்தைங்களுமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம அவங்கள எடுத்துகிட்டு கொண்டு போகணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அது நம்மளோட சமுதாயத்தோட பொறுப்பு. நம்ம தான் எல்லாத்துக்குமே அதுக்கான பொறுப்பு. தேங்க்யூ. ஓகே, நன்றி மேம். நன்றி.